ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல். ஒரு சில ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது டொமசைல் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. டொமசைல் சர்டிஃபிகேட்டுக்கும் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னங்கிறதே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். டொமசைல் சர்டிஃபிகேட்னா இருப்பிட சான்றிதழ் ஃப்ரெண்ட்ஸ். 1 இயருக்கு மேலே ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணால் அது உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸ்ன்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் டொமசைல் சர்டிஃபிகேட். நேட்டிவ் சர்டிஃபிகேட்னா பிறப்பிட சான்றிதழ். ஒரு இடத்துல நீங்கள் பிறந்திருப்பீங்க இல்லையா? நான் இப்போ மாரண்டஹள்ளி தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் பிறந்தேன். அப்போ எனக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட் இங்கே தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லையா, ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணியிருந்தா அந்த இடத்தையும் எனக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் டொமசைல் சர்டிஃபிகேட்டுக்கும் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ ஆப்டி வித் ஏகே சேனலில் ஐடிபிஐக்காக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இதை பாருங்கள். இன்டர்வியூக்கு போகிறவங்க கிட்ட இந்த டொமசைல் சர்டிஃபிகேட்டை கேட்டிருந்தாங்க. இந்த 4th பாயிண்டில் பாருங்கள் இருக்குது. அதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அதில் தான் இந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு வந்துச்சு. ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட்னு கேளுங்க. டொமசைல் சர்டிஃபிகேட்னா சில பேருக்கு தெரியாது. ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் அப்படின்னா தான் இ-சேவை மையத்தில் இருக்கவங்களுக்கே தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் டொமசைல் சர்டிஃபிகேட்னு ஒன்று ஆப்ஷன் இல்லை. ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட்டை தான் டொமசைல் சர்டிஃபிகேட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதை கொண்டு போனால் அலோவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இருப்பிட சான்றிதழுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் ஒரு 5 to 7 டேஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். உடனே போய் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. பேனிக் ஆக வேண்டாம். அப்படியே இருந்தால் கூட இன்டர்வியூலாம் கூட ஃபைனல் டிவியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். டொமசைல் சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்தால் போய் வாங்கிக்கோங்க. மேபி அவங்க நேட்டிவ் சர்டிஃபிகேட் வச்சு அலோவ் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். நம்ம டொமசைல் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டால் பதற்றம் இல்லாமல் நம்ம உள்ளே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வாங்கிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆப்டி வித் ஏகே சேனலில் ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிற வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். அதில் தெளிவாக எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். போயிட்டு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.